வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி. நண்பர்களே, இங்கே பாருங்கள், அன்றைக்கி ஒரு நாள் ஏரிக்கு போயிருந்தோம். வயசானவர் வந்து மீன் பிடிச்சிருந்தார் ஸ்டிக்கில். 3 மொய்கள் கொம்பு எடுத்துகிட்டு வந்துக்கிறார் பாருங்கள். இவர் வந்து உக்காந்து போடுறது தாங்க லேட்டு, ஆனால் மீன் டக்கு 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 டக்குன்னு அடிக்கிறாருங்க. நானும் எவ்வளோ பேர் மீன் பிடிக்கிறத பார்த்துக்கிறேன். பாருங்கள், தட்டவே இல்லை, அப்படியே மீன் அடிக்கிறாருங்க. இந்த மாரி மீன் பிடிக்கிறதுலாம் ஒரு நேக்கு இருக்குது. அது அந்த மீன் பிடிக்கிறதுலே ஊருனா தான் அந்த மாதிரி நேக்கெல்லாம் தெரியும். சில பேர் தக்கை உள்ளே போனால் கூட மீனை வந்து கரெக்டாக எடுக்க மாட்டாங்க வெளியே. ஆனால் இவர் அந்த தெக்கையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. தக்கை அப்படி லேசாக தட்டினாலே தட்டிடுறாருங்க. நல்லா பெரிய பெரிய மீன் அடிக்கிறாரு. நல்லா வயலட் ஜிலேபி அடிக்கிறாரு. ஒரு ரோகு வேறு ஒன்று மாட்டி மிஸ் ஆகிடுச்சு. பாருங்க இப்போ போடுற நேரம் தாங்க லேட்டு. எவ்வளோ பட்டையாக இருக்கும் செக்கை செய்ய. சூப்பராக இருக்குது. இந்த மீனை அப்படியே தோலை உரிச்சிட்டு பீஸ் பீஸாக அரிஞ்சு மசாலாலாம் தடவி தவாவில் வச்சோம்னா அப்படியே பண்ணு ஊற்றுற மாதிரி உப்பு நண்பர்களே. அப்படியே ஜூஸ் எல்லாம் முழுவதும் அதுலேருந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் மீன். அது தவாவில் வேகும் போதே நம்மளுக்கு நாக்கெல்லாம் இச்சி ஊறும். இப்போவே எடுத்து சாப்பிட்றலாமா அப்படின்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன். அந்த ஜிலேபி விட இந்த பைலட் ஜிலேபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பண்ணு மாதிரி கறி நல்லா பொசுன்னு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். உங்களுக்கு கிடச்சதுன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். கடல் மீனை விட இந்த மீன் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 3 ஸ்டிக்கு, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று அடிக்கிறார் பாருங்கள். அவர் போடுறது இப்போ அந்த புழு பார்த்து போடுறது மட்டும்தாங்க அவருக்கு லேட்டுங்க. பாருங்கள், 1 to 1 முன்னாடி ஒன்று பேக் டு பேக் அவர் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது மீன். அன்றைக்கி ஏரில் இவர மாதிரி நிறைய பேர் உட்காந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. யாருக்கும் எதுவும் கிடையாது. இந்த பக்கமே பார்த்துட்டு இவர் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துருந்தா மீன் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டே இருக்கிறாரு. அதுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடியே நிறைய மீன் பிடிச்சிட்டாரு நண்பர்களே. இவர் சரி, இவர் நல்லா பிடிக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டு வீடியோ எடுத்தேன். நல்லா பிடிக்கிறார், நல்லா கேச்சிங் பண்ணுறாரு மீனை. கொஞ்சம் இன்னொரு விஷயம் வந்து புழு வந்து நீங்கள் மண்புழு வந்து இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாரு. ஒரு புழு எடுத்து ஒரு முள் சின்னதாக தான் இருக்குது முள், அந்த முள் ஃபுல்லாகவே அந்த புழுவை பார்க்குறாரு. புழுவை கோர்த்து ஃபுல்லாக வெளியே தொங்குற அளவுக்கு பார்க்குறாரு. நம்ம என்ன பண்ணுவோம்னா புழுவை கோர்த்து அந்த முள்ளோட கட் பண்ணிவிடுவோம். வளையல் போகிறதுக்கு அதுக்கு கீழே தாங்க விட மாட்டோம். ஆனால் ஒரு புழுவை ஒரு முள்ளுக்கு பார்க்குறாரு. அதனால தான் இவருக்கு மீன் நல்லா டக்கு டக்குன்னு மாட்டுது. நல்லா பெரிய மீன் கூட மாட்டுது சைஸாக. நண்பர்களே, இது போல் ஃபிஷிங் வீடியோ நம்ம சேனலில் நிறையா இருக்குது. நம்ம சேனல் வந்து நேரத்தை விட 1000 சப்ஸ்கிரைபரை தாண்டிடுச்சு. அதை நீங்கள் உங்களுடைய ஆதரவு வந்து வச்சு தான் நான் அந்த எல்லைக்கல்லை தாண்டினோம். இன்னும் இந்த வாட்சிங் அவர் 4000 மணி நேரம் வாட்சிங் அவர் நம்மளுக்கு வரணும். அது நீங்கள் மனசு வச்சாதான் முடியும். நம்ம வீடியோலாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மாதிரி என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்கள்லாம் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். அடிச்சிச்சு. உங்களோட நல்ல மனசு இருந்தால் தான் நாங்கள் வந்து எப்பவும் முன்னேற முடியும் எதுலையுமே. நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் வந்து நிறையா ஃபிஷிங் வீடியோலாம் இருக்குது. நிறையா ஸ்ப்ரிங்கு செய்கிற வீடியோலாம் போட்டிருக்கிறேன். பால் செட்டு போடுற வீடியோ போட்டிருக்கிறேன். கட்லா ஃபைட்டு, கார்ப் கிங் ஃபிஷ் ஃபைட்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். நம்மக்கிட்ட பால் செட்டு, ஸ்ப்ரிங்கு, ஃபிஷிங் ஊக்கு எல்லாமே சேல்ஸுக்கு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் நம்பரை சென்ட் பண்ணுங்கள் கமெண்டில். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த மீன் மிஸ் ஆகிடுச்சிங்க. ஆனால் உட்டில் ஆள் பிடிச்சிட்டாரு. ம் ம் ஃபுல்லாக ரெட்டு ஜிலேபி தான் இவர் அடித்தது எல்லாமே இன்றைக்கி. ஒரு சில பேர் மீன் பிடிக்கிறத பார்த்து அந்த நுணுக்கத்தெல்லாம் நம்ம கற்றுக்கலாம். எப்படி பிடிக்கிறது
தெக்க தட்டு எந்த டைமில் அவர் தெக்க தட்டும் போது எடுக்கிறாரு எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நுணுக்கமாக கற்றுக்கலாம் மீன் பிடிக்கிறதுலாம். இந்த மாதிரி வயசானவங்கள்லாம் மீன் பிடிக்கிறதுலாம் பார்த்தா நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். எப்படி என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் மீன் பிடிக்கிறதுல. இன்னும் இந்த வீடியோ லென்த்தாக போட்டிருப்பேன் நண்பர்களே, உங்களுக்கு போர் அடிச்சிடும். இதே நீங்கள் ஒழுங்காக பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணி இது பண்ணி தான் தள்ளிட்டு தான் பார்ப்பீங்க. அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் சுருக்கி சின்னதாக போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், கேப்பே இல்லைங்க அவருக்கு கொஞ்சம் கூட. எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு மீன், ஒன்று பின்னாடி ஒன்று எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. எனக்கு வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே மனசில்லை நண்பர்களே. ஆனால் டைமாக வந்ததுனால கிளம்பி வந்துட்டோம். இங்கே பாருங்கள், என்ன மனுஷங்க அவர். பாருங்க, பாருங்க அந்த தெக்கை எப்படி தட்டுது பாருங்க. லேசாக தட்டும் போதே வலிக்கிறார் பாருங்க. பாருங்க பாருங்க, அவர் பூச்சி கோக்கிறதே வேறு மாதிரி கோக்குறாரு. தெக்கை முழுசாக கூட உள்ளே போகுது. லேசாக அப்படி தட்டும் போதே அடிச்சிடறாரு. மீன் லாக் ஆகிடுது அவருக்கு. போட்ட உடனே அடிக்குது. ஒரு பெரிய மீன் ஒன்று மாட்டி விட்டுடுச்சு. பெருசா பாருங்க நண்பர்களே, மேலே எடுத்துரும் அப்படியே மேலே வேணா. நம்மளுக்கு ஒரு மீனை கொடுத்தாரு, அதில் இருக்கிற மீன் பெரிய மீனா. ஆனால் நாங்கள் அதை வாங்கி வீடியோ எடுத்துகிட்டு மறுபடியும் அவர்கிட்டே கொடுத்துட்டோம். ஏன்னா பாவம் அவரே மண்டியில் மயிர் இல்லாத வெயிலில் காஞ்சி போய் உட்காந்துருக்கிறாரு. இப்படி அவர்கிட்ட வந்து நம்ம வாங்கிட்டு போகக்கூடாதுன்ட்டு இந்த மீனை வீடியோ எடுத்துகிட்டு மறுபடியும் அவர்கிட்டே கொடுத்துட்டோம். நண்பர்களே, நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அடியில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்கள்.